தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 281 ரூபாய்க்கு விற்பனை. பல்லடம் அருகே திமுக மகளிர் அணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. 2 லட்சம் பெண்கள் பங்கேற்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள். கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை சரிவு. தேங்காய், கேரட், பீன்ஸ் ஆகியவற்றின் விலை பாதியாக குறைந்தது. நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தில் குவியும் பார்வையாளர்கள். திறக்கப்பட்ட 6 நாட்களில் 39,000 பேர் வருகை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இதுவரை 4,42,000 பேர் விண்ணப்பம். உறுதிமொழி படிவம் கொடுப்பதில் குளறுபடி நீடிப்பதால் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதில் சிக்கல். தேனி மாவட்டம் போடி வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரே முகவரியில் 412 பேர். எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சோழிங்கநல்லூர் தொகுதியில் காலி இருக்கைகள் முன்பு எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. நாற்காலிகள் காலியாக இருந்ததால் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும்? நாளை மறுநாள் நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று நடைபெறுகிறது பொதுக்குழு கூட்டம். கடைசி யுத்தமாக இருக்கலாம் என கூறியிருந்த நிலையில் கூட்டணி குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. கூட்டணியில் அதிக தொகுதிகள் கேட்டு மற்ற கட்சிகள் போல் நிர்பந்திக்க மாட்டோம் என டிடிவி தினகரன் பேச்சு. யதார்த்த சூழலை உணர்ந்து கூட்டணி தர்மத்தின்படி செயல்படுவோம் என்றும் திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.